வந்து சபை போதகர், அதாவது கிளாஸ் வாத்தியார் இல்லாத ஒரு இடம். இப்போ சபை போதகர் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? இப்போ நான் பீட்டி சொல்லியிருப்பேன், அதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், போன ட்ரிப்பு நான் சொல்லியிருக்கிறப்ப யாரை தேட வேண்டும், எங்கே தேட வேண்டும், எப்போது தேட வேண்டும் அப்படின்ட்டு ஆல்பாபெட் பிரகாரம் கர்த்தரை தேட வேண்டும், மேதபுரியை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இனிமேட்டு நான் வந்தால் உங்களுக்கு அந்த மேலோட்டமான கர்த்தருடைய செய்தி நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஆழ்ந்த கருத்து நம்ம எப்போதும் அப்படியே தாங்க பேசிட்டு இருக்கிறோம். அல்லையா? இப்போ பாருங்க, ஒரு சின்ன முதல்ல இப்போ ஒரே ஒரு லைன் பாட்டு வண்டி பாடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் ஒரே ஒரு லைன் வண்டி. இந்த வனாந்தர யாத்திரை நாட்களில் கண்மணி கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் அற்புதர், கர்த்தர் ரட்சகர். சாட்சிங்க நம்ம நிறைய கேட்டீங்களா? எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணாங்க? எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செஞ்சார். அப்படிப்பட்ட கர்த்தர் ஒரு 32 பிள்ளைகளை கரடி விட்டு பீரிட வைத்தார் என்றால் நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? அன்பான தேவன், நம் மீது இரக்கமுள்ள ஒரு தேவன். அந்த தேவன் கர்த்தர் 32 பிள்ளைகளை 2 கரடிகளை விட்டு கடிக்க வைத்தார். நம்ப முடியுங்களா? பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. அந்த வசனம் வந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். 2 ராஜாக்கள். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை கீறி போட்டது. என்ன நடந்து தெரியுங்களா? எலிசா தீர்க்கதரிசி பெத்தேல் என்ற ஊருக்கு போறாரு. அங்க இருக்கிற 42 பசங்க அவர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் லிசன் பண்ணி கொஞ்சம் நல்ல ஆழ்ந்த கருத்துள்ளது. கர்த்தர் நன்மை மட்டும் செய்வாரா, தீமையும் செய்வாரா, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாமும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார், ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் தண்டிக்கிற தேவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல எலிசா என்கிற தீர்க்கதரிசி பெத்தேல் என்ற பட்டணத்துக்கு போகும்போது அங்குள்ள 42 குழந்தைகள் பிள்ளைகள் அவர்
அவரை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொன்னார்கள், நிந்தித்தார்கள். அப்போது இவர் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் 2 கரடிகளை காட்டிலிருந்து வர பண்ணி அந்த 42 பிள்ளைகளை பீறிட்டது. அதாவது கொன்று போட்டதல்ல, பீறிட்டது, பயமுறுத்து, கீறும். என்ன பண்ணோம்? கரடிங்க அப்படி எதிரி கீறும், ஒருத்த மேல 42 பேர் மேலே கீறி போட்டது. இப்போ இதுவரைக்கும் சாட்சிங்களுக்கு சிஸ்டர் சொன்னாங்க, அது பாஸ்கரை எனக்கு திருமணமானது சந்தோஷமான விஷயத்துக்கு சொன்னாங்க. ஆனால் இப்படி செய்கிற கத்தல் 42 பிள்ளைகளை கரடியை விட்டு பீறி போட வைக்கலாமா? சரி, பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இல்லையா? சரி, ஒரு வசனம் மட்டும் பாருங்க. மத்தேயு 19:13-14. மத்தேயு அதிகாரம் 19ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுல 42 பிள்ளைகளை என்ன பண்றாங்க? கரடி விட்டு பீறி போட வைக்கிறாரு. இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதிருங்கள், அவங்களை என்ன பண்ணுங்க? என்னிடத்துல கொண்டு வாங்க. பரலோக ராஜ்யம் யாருடையது? இப்ப 2 வித்தியாசமான காரியங்கள் நடக்குது. அங்க என்ன நடக்குது? சிறு பிள்ளைகளை. இந்த இடத்துல என்ன நடக்குது? அப்ப யாரு இயேசு கடவுளா கர்த்தர் கடவுளான்னு ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உன்னிப்பாக கவனிக்கிறவங்களெல்லாம் கையெழுத்திக்கு ஒரு ஹல்லேலூயா. இந்த இடத்துல எனக்கு கர்த்தர் சிறு பிள்ளைகளே எனக்கு கொண்டு வாருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன கர்த்தர், அதே இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பிரசவ திருத்துவ கடவுள் அங்கு 42 பிள்ளைகளை பீறிட்டு போட்டு இந்த இடத்துல பிள்ளைகளை நேரத்தில் வரவிடுங்க, நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்றாரு. மாறுபாடுகள் அங்கு உள்ளது என்று நான் என்னுடைய சிறு மண்டையிலே யோசித்து பார்த்தேன். எதற்காக? கர்த்தர் உண்மையிலே கர்த்தர் பிள்ளைகள் மேல் பரிதாபம் உள்ளவர், ஆசீர்வதிக்கக்கூடியவர். நீ இப்போ கேலண்டர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு கேலண்டர் வரும், இல்லையா? சிறு பிள்ளைகள் கூட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கேலண்டர் வந்திருக்கும், சிலுவையில் இருக்கிற மாதிரி ஒரு கேலண்டர் வரும், 12 அப்போஸ்தலர் கூட சாப்பிடணும், இவ்வளோதான். வேற எக்ஸ்ட்ரா கேலண்டர், ஒரு கப்பலில் இருந்து ஒரு அங்கே விழும் பண்ணிது, மற்றொரு ஏற்பட்டதெல்லாம் கேலண்டர்லாம் 2026 வரல, 4 மட்டும்தான் வரும். அப்படி சிறு பிள்ளைகளை கர்த்தர் பிரியமாய் நடத்துகிறது. கர்த்தர் 42 பிள்ளைகளை எலிசாவை சபித்ததினாலே, எலிசாவை கிண்டல் பண்ணினாலே, நிந்தித்ததினாலே எதற்காக பீரிட வைக்க வேண்டும்? அதுக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அல்லேலூயா. தெரிஞ்சுக்கணுங்களெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நான் போன ட்ரிப் சொன்னால் கொஞ்சம் நம்ம உள்ள ஆழ்ந்து போவோம். இந்த எலிசா என்பவர் யார் என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும். யாருங்க? இந்த 42 பிள்ளைகள் யாரை நிந்தித்தார்கள்? எலிசா தீர்க்கதரிசியை நிந்தித்தார்கள். எலிசா தீர்க்கதரிசி யார் என்று ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லி 2 வசனம் சொல்றேன். எலியா தீர்க்கதரிசியினுடைய சிஸ்டருக்கு தெரியுங்களா? அவங்களுக்கு எலிசாலாம் தெரியுங்களா? உங்களுக்கு எலியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். அவர் மிகவும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார். அவருடைய சிஷ்யன் தான் யாருங்க? எலிசா என்கிற தீர்க்கதரிசி. எலியாவை கர்த்தர் கொண்டு அக்கினி ரதத்தினாலும் அக்கினினாலும் அவரை மேலே டைரக்டா போன நம்முடைய வேதாகமத்தில் ஆதாகமத்திலிருந்து அப்போ வெளிப்படுத்தின வரைக்கும் டைரக்டா பரலோகம் போன ஒரே ஆள் யாருங்க? எலியா தவிர வேறு. ஆபிரகாம் விசுவாசத்தை தங்கியா இருக்கலாம், மோசவே இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் போனது எலியா. 2வது போனது யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. என்னங்க எப்படி இருக்கீங்க? முதலாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எலியா தீர்க்கதரிசி. அப்ப இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலையா? மரித்து 3ஆம் நாள் வீட்டோட இருந்து போனாருங்களா?
எலியா. அப்படியேப்பட்ட எலியா தீர்க்கதரிசியுடைய சிஷ்யனாக இருந்தவர் தான் எலிசா என்கிற தீர்க்கதரிசி. அவரை பார்த்து தான் இந்த பசங்க 42 பேர் நான் சொல்றாங்க மொட்டை தலையா. யாரும் மொட்டை தலையா நான் கோவம் வருமா? எலிசாவுக்கு கோவம் வந்துச்சு. ஆனா நான் கேட்கிறேன், ஏன் சிறு பிள்ளைகள் கர்த்தர் நேசிக்கிறாரு? அப்படி இருக்கிறப்ப இவங்க சிறு பிள்ளைகள் தானே, இவங்களுக்கு வந்து ஏன் தண்டனை கொடுக்கணும்? நீங்கள் வருஷங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பைபிள்லேயே சில எபிரேய வார்த்தைகள் வருஷன்ட்டு சிலது வரும். அப்படியே பைபிளை வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் மொழிபெயர்க்கிறது அப்படி அப்படியே மொழிபெயர்க்கிற வருஷங்களில் நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்கன்னா வருஷன் கேஜேல என்ன சொல்றதுன்னா அந்த பிள்ளைகள் என்ற இப்போ தமிழ் வார்த்தைகள் இருக்குங்களா, அந்த தமிழ் வார்த்தைகளாக பிள்ளைகளை கரடி பிரிக்கல. தமிழ் வார்த்தைக்கு பிள்ளைகள் என்று கேஜி வருஷத்தில் பார்த்தா லிட்டில் சில்ட்ரன் நான் போட்டிருக்கேங்க. ஒரு பைபிளில் கேஜி வருஷன்ற பைபிளில் பிள்ளைகள்ன்றதுக்கு அர்த்தம் என்னதுங்க? லிட்டில் சில்ட்ரன் அப்படின்னா என்னங்க? சின்ன குழந்தைங்க. அடுத்தது NIV வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பசங்கன்னு வந்து பாருங்க, அங்கே ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து NIV வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுது பாய்ஸ். பாய்ஸ் என்ன? பசங்க. ஆண்டவர் பிள்ளைகளை பீரிட்டு போட்டாருன்றதுக்கு தான் நம்ம அழகம் தேடி இருக்கிறோம். அடுத்ததாக LDC வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, லிட்டில் சில்ட்ரன், பாய்ஸ், சின்ன பசங்க. நீங்கள் அதே வந்து உங்களுடைய எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா நார் கட்டோர் என்றால் வாலிபர்கள். ஆனால் அந்த வேதாகமத்தை எழுதும்போது பிள்ளைகள் என்ற அர்த்தத்துக்கு என்ன வருதுங்க? லிட்டில் சில்ட்ரன், பாய்ஸு, பசங்க, வாலிபர்கள் இப்படி வருது. இப்போ பிள்ளைகள்ன்றதுன்னா நம்ம சின்ன சின்னவங்களை தான் பிள்ளைகள்னோம். ஆனால் இந்த இடத்துல வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்டது வந்து நார்கட்டோர் வாலிபர்கள். அப்போ கரடியை விட்டு யாரை பேரிட்டு போட வச்சாரு? பிள்ளைகள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு இப்போ என் வண்டியில் என்ன எப்படி கர்த்தர் பிள்ளைகள் மேல் பிரிமா இருக்க எப்படி 42 பிள்ளை பேரிட்டு கோபம் இருக்கா வரலையா எனக்கு? அப்போதான் நம்ம வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது லிட்டில் சில்ட்ரனும் இல்லை, பாயம் இல்லை, பசங்களும் இல்லை, நார் கட்டோர். எபிரேய மொழியில் அதாவது முதல் பைபிள் எழுதின வார்த்தை தான் எபிரேயத்தில் தான் நமக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு வந்தது. எபிரேய லாங்குவேஜில் இருந்தால் மலையாளம், கன்னடம் அப்படி ஒவ்வொன்றா. அதில் எபிரேய மூல பாஷையில் அதனுடைய வார்த்தை நார் கட்டோர் வாலிபர்கள். இப்போ ஒரு நம்ம வீடு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு குட்டி பையன் வேடிக்கை பார்த்தீங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன நினைப்பீங்க? இந்த பையன் நம்ம வீட்டை வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. அதுவே ஒரு பையன் 16 வயசு பையன் பார்த்தா ஏங்க அந்த பையன் பாருங்க நம்ம வீட்டில் பொண்ணுக்கு இங்கே பார்த்துட்டு இருக்கிறான். அதுவே ஒரு வாலிபனம் தானேங்க. அந்த ஆள் பையன் குழந்தைங்கன்னு போய் பசங்கன்னு போய் அந்த ஆள் பாருங்க எப்போ பாரு நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியல பாருங்க. அதாவது வயசுக்கு மாற நம்ம மாறிக்கொண்டு போனால இந்த இடத்துல வந்தவங்க யாருன்னா வாலிபர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? கரடை ஒட்டி கேட்பாரு. அப்போ பிள்ளைகள் இல்லை. முதல் இது முடிஞ்சு போச்சு. என்னுடைய கோபம் தணிஞ்சிச்சு. யாரை பண்ணலை? பிள்ளைகளை பண்ணலை. அடுத்த கோபம் வருது. அப்போ வாலிபர்கள்னா இடிச்சு வைக்கா? அப்போ வாலிபர்கள் வந்து பீடு போடலாமா? அன்பானவர் சொல்றீங்களே, நான் உங்க மேல இறக்கமா இருக்கிறேன்றீங்களே, கரெக்டுங்களா? நான் சொல்றதெல்லாம் கரெக்டா? ஒரு அலையிலையா சொல்லுங்க. அலையிலையா? இன்னும் சத்தமா? அப்ப வாலிபர் ஓட்டி செய்யலாமா? பாருங்க, குழந்தைகள் செய்யக்கூடாது இதுல இல்லை. அதுக்கு இன்னொரு வசனம் ஒன்று எடுத்து பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன்.
சாலமோனுக்கு அந்த இடத்துல ராஜ்யபாரம் சூட்ட போறாங்க, ராஜாவா ஆக்க போறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தாவே நான் என்னவா இருக்கிறேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆனா அவனுக்கு ராஜ்யபாரம் சூட்டுற போது அவனுக்கு 25ல இருந்து 30 வயசு. அப்ப வாலிபர்கள் ஆயிட்டால. அந்த பிள்ளைகள் என்ற வார்த்தை வாலிபர்களே எபிரேய மொழியில இருக்குது. அதனால சாலமோனுக்கு ராஜ்யபாரம் பண்றப்ப அவன் 25ல இருந்து 30 வயசு இருக்கிறப்ப அவனே சொல்றான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே, போக்குவரத்து அறியாத பிள்ளையா இருக்கிறேனே அப்படின்றப்ப குறைஞ்சபட்சம் அந்த 42 பிள்ளைங்களுக்கும் 25ல இருந்து 30 வயது வரை உள்ள பிள்ளைகள் தான் இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, பிள்ளைகளை விட்டுட்டோம்பா. ஆனா 42 வாலிபர்கள் வந்து பண்ணலாம். அது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எலிசா என்கிற தீர்க்கதரிசி பெரிய அற்புதங்களையும் அந்த இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சொல்றதுக்கு எனக்கு டைம் இருக்காது, 1-2 ஒண்டி சொல்றேன். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பழைய ஏற்பாட்டிலே செய்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா எலிசா தான். ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஒரே தீர்க்கதரிசி எலிசா. பழைய ஏற்பாட்டிலே டைரக்டா அக்னி ரதத்திலே வானத்துக்கு இருப்பின ஒரே தீர்க்கதரிசி எலியாவுக்கு இவர் யாரு, சிஷ்யன். இப்ப எலியாவுடைய பவர், அதாவது எலியாவுடைய துண்டு இவர் கையில மேல, எலியா மேலே வானத்துக்கு ஏறி போகும்போது அவருடைய சால்வை கீழே இருந்தது, அதை எடுத்துட்டான். அப்போ எலியாவுடைய பவரும் இவருக்கு இருக்கு, எலிசாவுடைய பவரும் இவருக்கு இருக்கு. இவர் பேர் அந்த பிள்ளைங்க நான் வந்து வாலிபர்கள் கிண்டல் பண்ணலாமா, அதுக்காக கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆனா அதுவும் கிடையாது. இந்த எலிசா பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வராக இருக்கிறார். நீங்க 2 ராஜாக்கள் 2:14 எடுத்து பாருங்க. 2 ராஜாக்கள் 2:14 கொஞ்சம் தகடம் நேரத்தினா முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அந்த 2 ராஜாக்கள் அப்படியே சாவியை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. ஒரு யோர்தான் நதிக்கரையில போயிட்டு இருக்கிற எலிசா அங்கே யோர்தான் ஏரி இருக்கிறது, இங்க இருந்து அந்த பக்கம் போனோம். எலியாவின் துண்டை அடித்தார், என்னாச்சு? அது 2ஆ பிரிஞ்சது, கடந்து போனார். அற்புதம் தானே, அதிசயம் தானே, சாட்சி தானே. அப்படியாப்பட்டவனை 42 பிள்ளைகள் என்ன பண்றாங்க? மொட்டை தலையாக இருப்பு என்று நிந்தித்தார்கள். அடுத்து அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. கடன் கொடுத்தவன் இப்பொழுது கொஞ்சம் நிறுத்துங்க, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். எலிசா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல போறப்போ ஒரு தீர்க்கதரிசி, நிறைய தீர்க்கதரிசிங்க ஆண்டவருடைய காலத்துல இருந்தாங்க. எலிசாவை விட கொஞ்சம் கீழ்பட்ட தீர்க்கதரிசி. இப்போ சங்கீத கொடிவேலை ஐயா பாசன்னா யாருங்க? சீஃப் பாஸ்டர். நான் யாருங்க? சுமார் பாஸ்டர். புரியுதுங்களா? அப்படியாக அவருக்கு கீழ் நிறைய தீர்க்கதரிசனுடைய மனைவி கணவன் இறந்துட்டாரு. ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பிள்ளை தான். கணவர் இறந்துட்டாரு, தீர்க்கதரிசனுடைய மனைவி ஒரு பிள்ளை. கணவர் இருக்கிறப்ப நம்ம பண்றாரு, ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கடன்காரன் இந்த நீங்க அப்புறம் படிங்கன்னா சுருக்கமா சொன்னேன். இந்த அம்மா நட்சத்திரம் ஒன்றும் கடனை கொடு, இல்லைன்னா உன் பிள்ளைய கொடு. ஒன்று கடனை கொடு, இல்லைன்னா உன் பிள்ளைய கொடு. அவங்க கிட்ட வழி இல்லை. எலிசா தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாங்க, என்னைய நான் இப்படியாப்பட்ட மனைவி, எங்க வீட்டுக்கார் பெரிய தீர்க்கதரிசி இப்படி பண்ணிட்டாரு, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், கடன் கொடுக்கணும், கடன்காரன் உயிர் எடுக்கணும். தெரியும் உங்களுக்கு? அவங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கு? வெறும் காலி குடங்களும் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் என்ன பண்ணி எல்லா காலி குடங்களும் இருக்கு. 100 காலி குடம், எம்டி கேன் பாட்டில், அதுல இவ்வளோண்டு தான் எண்ணெய் இருக்கு. அந்த அற்புதத்தை யார் பண்ணாருங்க? எலிசா. ஊத்த 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 படமாறும் போது அக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, அங்கே இருக்கிற பைக்கில் எடுத்துட்டு வாங்க,
இங்கே இருக்கிற குண்டானே இருந்தாங்க, எல்லாமே ரொம்பி ஒன்றுமே குண்டானே இல்லை, பாத்திரமே இல்லாத அளவுக்கு கர்த்தனை. அதுதான் பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். எலிசாவின் தேவன் நம் தேவன், அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன். அந்த தேவன் இப்போதும் நம்ம மத்தியில் இருக்கிறார், அல்லேலூயா. இன்னும் ஒன்னே வேணா அவர் எலிசா பற்றி சொல்லிட்டு ஏன் கரடி பிரிட்டது நம்ம போவோம். கடைசியாக எடுத்து வாசிப்பாங்க. அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1:15. அதை நீங்க படிக்கணும், கொஞ்சம் பெருசு விளக்கமா சொல்றேன், அல்லேலூயா. 2 ராஜாக்கள் குறிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டில் போய் படிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் வசனத்தை நீங்க அப்புறம் படிங்க. ஒரு சீரிய நாட்டின் தளபதி ஒருத்தர் இருந்தாங்க, அல்லேலூயா. சீரிய நாட்டின் தளபதி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு குஷ்டரோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சுருக்கமா சொல்றேன். எலிசா எப்படிப்பட்ட ஆளு, அப்படிப்பட்ட ஆளு இந்த 42 புள்ளிங்க மட்டத்தில் ஏறி போனாக்கோ வந்து சபிச்சாரோ, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிப்போம். என் மூளைக்கு ஏறல, அதனால நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ பெருது. நாகமானங்கிற ஒரு சிறிய நாட்டின் படத்தளபதிக்கு குஷ்டரோகம், யாருனாலுமே சுத்தம் பண்ண முடியல. அப்போ ஒரு அடிமை பெண், அது படித்தீங்கன்னா வரவங்களுக்கு ஒரு அடிமை பெண் வந்து அவருக்கு அந்த தளபதி, நாகமான் தளபதியுடைய ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா அக்கா ஐயாவை எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கிறாரு, அவர்கிட்ட அனுப்புங்க, அங்கே போனால் குஷ்டரோகம் சுகமாகிடும், அவர் ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசி. உடனே நாகமான் கேட்டு நாங்கள் போகிறாரு. அவர் நன்றாரு, யோர்தான் நதியில் 3 தடவை முக்குன்றாரு, 7 தடவை முக்குன்றாரு. 7 தடவை முக்குனோன்னு என்ன ஆயிடுறாரு, சுவாசமாயிடுறாரு. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு எலிசா தீர்க்கதரிசியை இந்த 42 மொட்டை பசங்க, அதாவது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா வாலிப பசங்க மட்டும். அதனால தான் இருக்குமோ பிள்ளைகள் கிடையாது, குழந்தைகள், பிள்ளைகள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, வாலிபர்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வாலிபர்கள் நார் கட்டோர், எபிரேய வருஷம் நார் கட்டோர்னா வாலிபர்கள். அதே வயசுடைய சாலமனுக்கு ராஜபாரம் பண்ணுறப்போ அவருக்கு 25 வயசு இருந்தது. அப்போ அவங்க வாலிபர்கள் தான் உங்களுக்கு நிரூபிச்சுட்டாங்க. 2வது, இவர் எப்படியாப்பட்டவர், யாரு, எவ்வளோ மகிமை உள்ளவர், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்பதை நான் உங்களுக்கு நிரூபிச்சுட்டேன். அப்போ என்னத்தான் காரணம் யோசித்து பார்த்துருக்காங்கன்னா, நம்ம கொஞ்சம் உள்ள போக வேண்டியதாக இருக்கும். நம்பத்தில் தான் நாம கொஞ்சம் உள்ள போக வேண்டியதாக இருக்கும். எகிப்தில் இருந்து லிசன் டு மீ சிஸ்டர், நீங்க லிசன் டு மீ. எகிப்தில் இருந்து ஜனங்களை ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வரும்போது பஸ்கா என்ற ஒரு பண்டிகை வருஷம் ஆசரிப்பார்கள். ஓகேவா? இந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேலுக்கு வந்த பிறகு 40 ஆண்டுகள் சவுல் ஆட்சியாளர் மன்னராக இருந்தார். ஓகேங்களா? யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதன் பிறகாக தாவீது அரசாண்டார். அல்லேலூயா. 40 ஆண்டுகள் தாவீது. அதன் பிறகு யார் வந்தா? சாலோமோன். அவருடைய தாவீதினுடைய மகனாக. ஆக மொத்தம் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு வந்து 120 ஆண்டுகள் 3 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். சவுல், தாவீது, சாலமோன். சாலமோனுக்கு பிறகு அந்த இஸ்ரேல் தேசம் 12 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்து சொல்லணும், உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆண்ட ராஜாக்கள் 3. அது சாலமோனுக்கு பிறகு அந்த இஸ்ரேல் நாடு, இதான் வச்சுங்க, பெரிய இஸ்ரேல் நாடு என்னாச்சு? 12 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும் 2 கோத்திரங்கள் பெஞ்சமின், யூதா என்றும் பிரிக்கப்பட்டது. வரலாறு. ஓகே? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரேல் தேசம் 12 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டு 10 கோத்திரங்களுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரும், கீழே இருக்கிற 2 கோத்திரங்கள் யூதா என்ற பெஞ்சமின் கோத்திரங்களாக. நம்ம வர கதை வந்து சரித்திரத்துக்கு வரல. எதுக்காக இந்த 42 பிள்ளைய வாலிபர்களை காட்டி பீடி போடுது? அது காரணம் தெரியுமா? தெரியும். அது கொஞ்சம் முன்ன போனால் தானே தெரியும். அந்த காலத்துலலாம் 1000 தலையை வாங்கி அபுர்கசிலாம் மணின்னெல்லாம் ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் வரும். அதில்
அதெல்லாம் முதல்ல வந்து ஒரு கதை சுருக்கத்தை சொல்லிட்டு அது எப்படி நடந்ததுன்னு பின்னாடி சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இந்த இஸ்ரேல் ஆகிய தேசம் பற்றி தேசத்துக்கு எரோபின் என்கிற ஒரு அரசர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அரசாண்டு இருக்கிறார். இஸ்ரேல் இருக்கிற அந்த 10 கோத்திரங்களுக்கு வேண்டி ஒரு ராஜா, யூதாவுக்கு கீழே இருக்கிற யூதாவுக்கு ஒரு ராஜா, மேலே பெஞ்சமினுக்கு ஒரு ராஜா. இல்லையா? இது விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் இதான் இஸ்ரேல் வச்சுக்கோங்க. இல்லையா? இந்த இஸ்ரேலில் இது வரைக்கும் பாதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இஸ்ரேல் தேசம். ஓகேங்களா? இந்த இடம் யூதா தேசம், இந்த இடம் பெஞ்சமின் தேசம். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ பெரிய இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இது கீழே சாலமோன் கட்டிய தேவாலயம் இங்கே எங்கே இருக்குங்க? ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையும், அதாவது எகிப்திலிருந்து விடுதலையான நாட்களை நம்ம எப்படி சுதந்திர தினத்தை எப்படி நம்ம கொண்டாடுறோம், அதே மாதிரி ஒவ்வொரு எகிப்திலிருந்து விடுதலையான ஒவ்வொரு நாளையும் பஸ்காங்கிற பண்டிகை மூலிமா அவங்க என்ன பண்ணாங்க, ஆசரிச்சு பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த இஸ்ரேலிலிருந்து கீழே வந்து இந்த யூதா பெஞ்சமின் வழியாக தான் எருசலேம் கோயிலுக்கு போனோம். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இஸ்ரேல் ராஜா இங்கே இருக்கிற என்னுடைய ஜனங்கள் இந்த யூதா பெஞ்சமின் வழியாக எருசலேம் கோயிலுக்கு போனால் அந்த இருக்கிற யூதா ராஜாங்களும் பெஞ்சமின் ராஜாங்களும் என்னுடைய இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு என்ன பண்ணுவாங்க, என்னிடம் போரிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணா, இந்த இஸ்ரேல் தேசத்தில் மேலே என்ன பண்ணுறான், தான் என்கிற ஊர், கீழே பெத்தேல் என்கிற ஒரு ஊர். அதுலையா தான் என்கிற ஊர்லையும் இஸ்ரேலுடைய பார்டராகிய பெத்தேல் என்ற ஊர்லையும், அந்த பார்டருக்கும் இந்த பார்டருக்கும் 2 பார்டருக்கும் நடுவில் என்ன பண்ணுறான், பொன் கன்று குட்டிகளை வைக்கிறான். தானில் ஒன்று வைக்கிறான், பெத்தேல் ஒன்று வைக்கிறான், கீழே உங்களுக்கு பெஞ்சமினுடையும் யூதாவுடையும் நாடுகள். இது கீழே தான் எருசலேம் இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது இது வரைக்கும்? அப்போ இவன் என்ன தந்திரம் பண்றான்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கான்ற பண்டிகையின் போது எருசலேமுக்கு போறோம்னு சொல்லிட்டு பெஞ்சமின் ஜனத்தோட யூதா ஜனத்தோட கலந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொன்குடிகளை தான் என்கிற ஊர்லையும் பார்டர்லையும் கீழே இருக்கிற பெத்தேல் என்ற பார்டர்லையும் என்ன பண்ணுறான், பொன் கன்று குடிகளை வச்சு இதுதான் கர்த்தர், இதுதான் அவங்கள எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறான், அதை வணங்க சொல்கிறான். அப்போ தான் முதல் பெத்தேல் வழி இருக்கிற எல்லா இடத்துலும் என்ன நடக்குது, பாகால் ஆராதனை, விக்கிர ஆராதனை, அந்நிய தேவர்களின் ஆராதனை. இந்த தான் முதல் கொண்டு பெத்தேல் அந்த இஸ்ரேல் ஃபுல்லாகவே இதை எளியா உயிரோடு இருக்கிறப்ப நிறைய ட்ரிப்பு கண்டிச்சுக்கிறார். இது கர்த்தருக்கு அருள்ப்பா, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். சிஸ்டர்களை சொன்னோம், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளால தண்டிப்பார். அதே நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணாங்க, கட்டி பிச்சுமா கொடுப்பாரு. அல்லையா? கர்த்தர் பெரியவர். அல்லையா? நம்ம அப்பா இருக்கிறாரு, நம்ம நல்லா சந்தோஷமாக அந்த அப்பா கட்டி பிடிச்சி கொடுப்பாரு. அதே நம்ம முரட்டாட்டமா வீட்டுக்கு இடங்காம ஊரை சுற்றிக்கிட்டு அங்கேருந்து இங்கே இருந்தால் கற்று என்ன பண்ணுவார், நம்மளை அப்பா என்ன பண்ணுவார், நம்மளை தண்டிப்பார் தானே. தண்டிப்பாரா தண்டிக்க மாட்டாரா? நம்ம அப்பாவே நம்மளை தண்டிக்கிறாங்க, அப்போ அவர் சும்மா விட்டுருவாரா? பெரியப்பா நம்முடைய பெரிய தப்பா அவரே நம்மளை தண்டிப்பார். அப்படி இவர்கள் இந்த பொன்குட்டிகளை வைத்து இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த எரோபியாம் ராஜா. அந்த பெத்தை நல்லா பண்ணீங்க, பாகால் கும்பிடுற, அந்நிய தெய்வங்களை கும்பிடுற, மற்ற தெய்வங்களை கும்பிடுற அந்த இஸ்ரேல் ஜனத்தின் கீழே தான் அந்த பெத்தேல் நகர் இருக்குது. அந்த பெத்தேல் நகர் தான் அந்த முதல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க, 2 ராஜாக்கள் 23, 2 ராஜாக்கள் 23. 2 ராஜாக்கள் 23, 24. 2 ராஜாக்கள் 23, 24. கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புத்தகத்தில் இல்ல 2 ராஜா சாரி அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். பண்ணிட்டீங்க சிஸ்டர். போ அவன் அவ்விடத்தை விட்டு எங்கே போனாரு? அவன் என்கிறது யாருங்க? எலிசா. அல்லேலூயா. விளங்காதவங்க எல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க.
விலங்குனவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க இல்லையா? அந்த எலிசா தீர்க்கதரிசி எங்க போறாருங்க? பெத்தேல். நான் சொன்னேன்ல, இங்க தானில இருந்து பெத்தேல் வரைக்கும் எங்க இருக்குது? பெத்தேல்ல ஒரு பொன் கண்டுக்குட்டி வச்சு வணங்கணுன்றாரு, மேல தானில ஒரு பொன் கண்டுக்குட்டி வச்சு வணங்கணுன்றாரு அந்த இஸ்ரேல் ராஜா. இந்த பெத்தேலுக்கு தான் எலிசா போறாரு. அப்ப அந்த பெத்தேலுக்குள்ள என்ன இருக்குதுங்க? அது மட்டுமா இருக்காங்க? விக்கிர ஆராதனை இருக்கு, பொய் இருக்கு, புரட்டு இருக்கு, கெட்ட எண்ணங்கள், கேடுகள், சிந்தனை, விபச்சாரம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு பொன் கூட்டுக்கிட்டீங்களே தான் என்ன சொல்றாரு அவரு? இதான் கர்த்தர், நீங்க எஸ்லேமுக்கு போகாதீங்க, இங்கே சாமி கும்பிடுங்க, அவங்க பக்கத்திலேயே கடவுளை கொண்டாந்து வச்சுட்டேன். நீங்க எதுக்கு தான்ல இருந்து பெத்தேல் வந்து பெத்தேல் இருந்து யூதா வழியா எஸ்லேமுக்கு போறீங்க? ஏன் போறீங்க? ரொம்ப தூரம். தான் கிட்ட இருக்கிறவங்க அந்த பொன் குட்டி விடுங்க, கீழே பெத்தல் இருக்கிறவங்க இந்த பொன் குட்டி விடுங்க. இவர் தான் யாரு? கர்த்தர். யார் சொல்ற? அந்த நாட்டு ராஜா. ஜனங்களை போக விடாம தன் பக்கத்திலே வைத்துக் கொள்வதற்காக அவன் போகாதீங்க, எஸ்லேமுக்கெல்லாம் போயிடாதீங்க. எஸ்லேம் தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டி எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு டிப்பாங்க போய் கும்பிடுவாங்க, போகக்கூடாது என்று பண்ண அந்த பெத்தேல் பட்டினத்தில் இருந்து தான் அந்த வசனம் திருப்பி படிங்க சார். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் அவ்விடத்தை விட்டு எங்க போறான்? அந்த எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அந்த இடத்துக்கு யார் போறாரு? எலிசா போறாரு. அப்புறம் அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து. எங்க இருந்து வந்துங்க? எந்த பட்டணத்திலிருந்து? இவன் எங்க போறான்? பிள்ளைகள் எங்க இருந்து வருது? பெத்தேலில் இருந்து தான் வருது. அவன் பெத்தேல் பட்டணத்துக்கு போறான். அந்த 42 வாலிபர்கள் எங்க இருந்து வராங்க? அப்ப அந்த 42 வாலிபர் நல்லவர்களா? பாகால கும்பிடுறவங்க தானே? விபச்சாரம், கேடிதனம் எல்லாமும் அந்த ஊர்ல அவங்க பண்ணிருக்கிறவங்க தானே? பெத்தேல்ல கன்றுக்குட்டி வணங்குறவங்க தானே? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அப்ப பெத்தேல்ல இருந்து அந்த 42 பிள்ளைகள் வெளியில வரவும், இந்த எலிசா தீர்க்கதரிசி உள்ளே போகவும் இவங்க கிண்டல் பண்றாங்க. எதுக்கு கிண்டல் பண்றாங்கன்னா, எலியா முன்னாடி இருந்தப்போ அந்த இஸ்ரேல் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாடே, நீங்க அந்நிய கடவுளை கும்பிடுறீங்க, பொன் கட்டிகளை கும்பிடுறீங்க, இப்படி பண்றீங்க, இப்படி எனக்கு அருவருப்பான காரியங்களை பண்றீங்க, அப்படி இப்படின்னு பட்டயத்தாலே அடிச்சு கொள்றாங்க. எலியா தீர்க்கதரிசி அக்னியை வர வச்சு அந்நாட்டு ராஜாவுக்கு டைரக்டா சவால் விடுறாங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய பெரியவர் அல்லையா? இந்த பொண்ணு கண்ணு குட்டி, இந்த வெங்காயம், இந்த பித்தளை எல்லாம் கிடையாது, அழிச்சு போடுவாங்க. யார? இந்த நாட்டு ராஜாக்கள். அந்த நாட்டு மந்திரி தீர்க்கதரிசியா இருந்தாரு. யாருங்க? எலியா. யாராவது இந்த இடத்துல வந்து அந்நிய தேவர்களை கும்பிட யாரோ சிஸ்டர் சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு ஏதோ இவங்க தான் சிஸ்டர் தான் சொன்னாங்க, எனக்கு படித்த சாப்பாடு கொண்டு வந்தாங்க, வேணான்னு அப்படின்னு. அது மாதிரி அந்நிய கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பான ஒரே ஒரு காரியங்க. மீதி எல்லாம் நான் ஒரு நாள் இன்னொரு வரப்ப நான் உங்களுக்கு அந்த சாப்டர் எடுக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ பெரிய பாவங்கள் இருந்தாலும் நாம் அறிக்கையிட்டா என்ன பண்றாரு? சத்தமா கொஞ்சம் சத்தமா மன்னிப்பார். எவ்வளவு நம்ம என்ன பாவங்க செஞ்சிருந்தாலும் கர்த்தாவே நான் தப்பு பண்ணிட்டோம், பிள்ளைதானப்பா, நீ தான்ப்பா என்ன பண்ணிக்கணும் அப்படின்றப்ப நமக்கு என்ன உண்டு? ஆனா ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் எந்த காலத்துக்கும் மன்னிப்பு கிடையாது. நீ யாருன்னே தெரியாது, நீ அக்கினிக்கு போ. அப்படியாக சொல்கிற தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க? என்ன பண்ணாங்க பெத்தேல் ஜனங்க? சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி தானே சொல்லிட்டு வரேன். விக்கிர ஆராதனை இருக்கிறது. அந்த நாட்டு ராஜாவும் சரியில்லை. ஏற்கனவே எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு வான் பண்ணாரு, அக்னியால அழிக்க ஆரம்பிச்சாரு, பட்டித்தனால கொன்னாரு, வானத்துக்கு ஏறி போயிட்டாரு. அதே மாதிரி எலியா மாதிரி இந்த எலிசா வருவானோ அப்படின்ட்டு தான் இந்த வாலிபர்கள் என்ன சொன்னாங்க? எலியா ஏறி போனார்ல மேல, அதே மாதிரி மொட்டத்திலேயே நீ என்ன பண்ணு? புரியுதுங்களா? இப்ப எலியா இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அந்நிய கடவுளையும் பாகாலையும் விக்கிர ஆராதனை செய்யறதை வெறுத்து ராஜாக்கே சவால் விட்டு மக்களை பட்டியத்தால கொன்று அக்னியை கொண்டு அழிச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ண எலியாவுடைய சீசன்
பெத்தேலுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள வந்து மீண்டும் அவரை போல இந்த சிலை கும்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது என்று நம்மளை என்ன பண்ணுவாங்க? திருப்பியும் பண்ணாதரா மொத்தத்தையா அவனே எங்க இருப்போம்? அவர் எப்படி பண்ணாரு? சொன்னாலே உங்களுக்கு அக்னி ரதத்தினால அக்னினால அவர் எடுத்துக்கொள்ளாரு. அதே மாதிரி நீ மேலே மேலே புரிஞ்சுதுங்களா? இப்போ அதனுடைய சாராம்சம், சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு. அதனால அவர் அந்த காரியத்தை அவர் செய்யல. புரிஞ்சுட்டீங்களா? ரெண்டாவது, வாலிப பிள்ளைகள் கூட அவர் செய்யக்கூடாது. அது நம்ம கண்டிஷன். ஆனால் இந்த இடத்துல எதுக்காக செஞ்சாருங்க? அந்த இஸ்ரவேல் தான் முதல் பெத்தேல் வரை, தானிலிருந்து பெத்தேல் வரை, இந்த பெத்தேல ஒரு விற்கிற கன்றுக்குட்டி வச்சாங்க, தானில ஒரு கன்றுக்குட்டி வச்சாங்க. இதுதான் இஸ்ரவேல். இந்த பக்கம் தானிலிருந்து கீழே வர ஜனமும் பெத்தேல இருக்கிற ஜனங்க எல்லாரையுமே அந்த ராஜா என்ன சொன்னாரு? இதோ கர்த்தர்ப்பா, எகிப்திலிருந்து கொண்டு போய் என்ன சொன்னாரு? எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்தோமே, அந்த கர்த்தர் யார் தெரியுமா? ஜோபா தானில இருந்து பொன் குற்றி, அதுதான் யாரு? உன்னுடைய கர்த்தர். அவங்களுக்கு என்ன தெரியும்? எகிப்திலே அடிமைப்பட்டு வந்து, அப்படியா என்னுடைய கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரா? இந்த பொன் குற்றி என்னுடைய கடவுளா? என்னை எகிப்திலிருந்து வர வைத்த கடவுள் இவர் தானா அப்படின்னு தான் மக்கள். அதே வார்த்தை தான் சொல்றாங்க. பெத்தேல் மக்களும் இந்த கண்டுபிடி தான் வணங்குறாங்க. இந்த கண்டுபிடி கீழே இருக்கிற இஸ்லாமுக்கு போக விடாம ரெண்டு பக்கமும் பார்டர் பண்ணி அந்த நாட்டில் போய் சொல்லி இவர் தான் உன் கர்த்தர், இவர் தான் உன் கர்த்தர் என்று அவர்களை மிஸ்பிரிசம் பண்ணி அந்த சிலைகளை வணங்க சொல்கிறார். கீழே தான் எருசலேமில் ஆலயம் இருக்கிறது. அப்படிதான் வருஷம் வருஷம் போயிட்டு இருந்தவரை புது ராஜா வந்து அதை தடுத்து நிற்கிறார். அப்போ இந்த பெத்தேல் ஏரியாவில் என்னதான் நடக்குதுங்க? பொன்கல் குற்றி, விக்கிர ஆராதனை, அசுத்தங்கள், களவுகள், பொய்கள், பித்தலாட்டங்கள், விபச்சாரங்கள் எல்லாம் நடக்கிற இடங்க. அங்க இருந்து 42 பிள்ளைங்க வராங்க. அல்லையா? அங்க இருந்து தானே வராங்க. திருப்பி அந்த வசனத்தை படிமா. அவன் என்கிறது எலிசா. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் என்கிறது எலிசா ஒரு இடத்துல இருந்து பெத்தேலுக்கு போறான். ஆமென். அல்லையா? அப்புறம் அவன் பெத்தேலுக்கு நடந்து உள்ள ஊருக்குள்ள போறப்ப அந்த பெத்தேல் பட்டணத்திலிருந்து வந்த பிள்ளைகள் அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறி போங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப அவர் பிள்ளைங்களை அழைச்சாரா? வாலிபர்களை அழைச்சாரா? புரிஞ்சுச்சுங்களா? எனக்கு இருந்ததுங்க பிள்ளைங்க எப்படி அவர் வந்து 42 பிள்ளை கரடி ஊற்றி பீர் போறாரு. தப்பு இல்லையா? அப்படியேப்பட்ட கத்துறா அப்படி வேடத்துக்குள்ள பண்ணோன்னு அது பிள்ளை அல்ல, வாலிபர்கள். ஏன்னா சாலமனுக்கு 25-30 வயசுல தான் அவர் சிறு பிள்ளையா இருந்து ராஜ்யபாரத்தை சொன்னார். அதனால இந்த பிள்ளைகள் என்னதுங்க? வாலிபர்கள். ரெண்டாவதுக்கு அர்த்தத்தை முடியும். சரி, வாலிபர் இருந்தால் கூட அப்படி செய்யலாமான்னு பார்த்தா, ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த இடத்துல இருந்து வர பசங்களை ஆண்டவர் விட்டுருவாரு. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்த அந்த பிள்ளைகள் சும்மா இருந்தாலும் அவர் பாணி எலிசா போயிருப்பார். மொட்டத்தையா அது மொட்டத்தையா எலி எப்படி மேலே ஏறி போனாரோ அப்படியாக நீ என்ன பண்ணு, மேலே ஏறி. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே பாருங்க, கர்த்தர் அன்பாகவும் இருப்பார், விரும்போடும் வருவார், வருவார். நானே சொல்லலாம், அவங்க சொல்லலாம் பாசலாம். நாம் என்ன நினச்சிக்கிறோம்? நாம் அவர் மேல் அன்பாக இருக்கிறப்ப அவர் நம்ம கண்டிப்பாக இருப்பார். நீங்கள் கர்த்தரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படிதான் கர்த்தர் உங்களோட. இல்லையா? இப்போ இந்த பதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோமானால் நாம் தவறு செய்தால் தண்டிக்க கர்த்தர் வருவார். புரிஞ்சுட்டீங்களா? நீங்களே உங்கள் மனசாட்சிக்கு தக்கதாக, உங்கள் இருதயத்துக்கு தக்கதாக நான் முன்பு சொன்ன பிரகாரம் என்னது, யாரை தேட வேண்டும், எப்போது தேட வேண்டும், எங்கே தேட வேண்டும், அதன் பிரகாரம் கர்த்தருக்குள் நீங்கள் ஐக்கியமாக இருந்து கர்த்தரை பற்றி கொண்டானால் வாதம் கூடாரத்தை இல்லைன்றா என்ன பண்ணுங்க, கரடியில் வந்து சாபோடுறான்னு சொல்லலைங்க,
நேச்சுரல் ஃபேக்ட் வசனத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆகினால நீங்கள் எப்போதுமே கர்த்தர்கிட்ட அன்பாக இருங்க, அவர் உங்களுமே அன்பாக இருப்பார். பாருங்க, அவ்வளோ வசனம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கிருபையும் தெய்வமும் உள்ளவர். ஆமென் ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளை சிருஷ்டிக்கிற போல என்ன பண்ணுவாரு? தகப்பன் தன் பிள்ளைகளை சிருஷ்டிக்கிற போல அவரும் உங்களை சிருஷ்டிப்பார். அவரும் ஒரு தகப்பன் தான். நமக்கு மாம்ச பிரகாரமாக இருக்கிற தகப்பன் பெரியசாமி, சின்னசாமி, வாட்சன், டேவிட், இப்படிப்பட்டவங்க நம்ம அப்பாங்க. ஆனால் நமக்கு மேலே இருக்கிற ஒரு அப்பா யாருங்க? ஆமென். அதனால அவர் கண்டிப்பாக சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார், அன்பானவரும் இருக்கிறார். அதனால நீங்கள் காலையிலே எழுந்து கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை வாசித்து அவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருந்தீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அல்லேலூயா. உங்கள் வலதுகை பிடித்து வழிநடத்தி செல்வார். அல்லேலூயா. உங்கள் போகையும் வரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் ஆசீர்வாதங்கள் நிறைய உண்டு. ஆசீர்வாதங்களே நாம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போது கீழே இருக்கிற குழியை பார்க்கணும். எந்த குழியை பார்க்கணும்? டெலிஃபோனுக்காக வச்ச குழியும் நம்ம சுற்றி இருக்குது. அல்லேலூயா. அதில் விழாமல் கற்றுக்காக்கணும்னா நாம் அதில் விழாமல் பாதுகாக்கிறவர்களாக பாவத்தை அறிக்கை செய்யணும். நமக்குள்ள இருக்கிற எல்லா தீங்கான எண்ணங்களையும் அறிக்கை செய்யணும். நாம் நமக்குள்ள இருக்கிற எல்லா பொறாமைகளையும் பொழுதுகளையும் எரிச்சல்களையும் அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியாக நீங்கள் ஆகாலியோ இல்லை மற்ற காரியங்களோ செய்து கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்றால் நான் உங்களை அறியேன். வாங்க, பரிசுத்தோடு வாங்க. பரிசுத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்க? என்ன வழிபடுங்க. என்ன முக்கியமாக 3 காரியங்களை நீங்கள் இந்த வேலைகளை செய்தால் உங்களுக்கு கர்த்தருடைய தீங்கு இல்லாமல் நன்மைக்கான காரியங்களை ஒரே ஒரு 3 பைபிள் வசனம் இருக்காங்கல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு 10வது படிக்கிற ஒரு பையன் வச்சுக்கோங்க. அவன் ஸ்கூலுக்கு போகணும், காலையில் ஏற்றோன்னு படிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோதான் முடிக்க போகிறேன். அதே உங்களுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் பண்ணிடுறேன். இதை ஒண்டி நீங்கள் கடைப்பிடிங்க. என்ன இந்த 64 வயசில் செய்த அதே பெரிய காரியங்கள் உங்களுக்கு சில பேர் நீங்கள் நினைச்சிருக்கிறோம், ஐயா எனக்கு மூட்டு வலி, கைவலி, கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்கல, நான் எத்தனையோ ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. இருக்கீங்களா இல்லைங்களா? ஆனால் ஏன் கர்த்தர் அந்த டைமில் உங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை? உங்களுக்கு ஏன் உடனடியாக பதில் அளிக்கவில்லை? ஆனால் வேதத்தில் சொல்லுகிறது காத்திருக்கிறது இருதயத்தை இலக பண்ணணும். விரும்பியோடு வரும்போது போல இருக்கணும். எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்? யாருக்கிட்ட கேட்கணும்? நான் எங்கள் அப்பாட்ட கேட்பேன். நோ எனக்கு இந்த இடத்துல வலிக்குது, நாளைக்கு காலையில் ஏன் ஃப்ரீயாக ஏஞ்சி நிற்கணும். நான் மறக்கலாம். உங்களுக்கு உதவியார் கொடுத்துக்கிறாருங்க. யாரு? அப்பா பிதாவே என்கிற. அப்போ நம்ம யாருங்க? எப்படி கேட்கணும்? 5 ரூபா கொடுப்பா, இந்த காலத்து பசங்க அப்பா கிட்ட 5 ரூபா, அப்பா 5 ரூபா கொடுப்பா, அப்படி கேட்க வேண்டிய புத்திர சுவாகவே நம்ம பெற்றுக்கிறோம். இல்லையா? தைரியமாக கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, 10வது படிக்கிற ஒரு பையன் காலையில் ஏஞ்சி படிச்சுட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு வேண்டிய ஆயத்தங்கள்லாம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு ரொட்டேஷனே பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அவன் 10வதுலேருந்து எங்கே போவான்? ஒரு படிக்காத ஒருவன் காலையில எழுந்து படிக்காம, மத்தியானம் எழுந்து படிக்காம, ஸ்கூல்லையும் படிக்காம 10வதுலேருந்து இருக்கிறவன் எங்கே போவான்? அங்கதான். அப்படிதான் உங்கள் வாழ்க்கை. எப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தசம பாகமோ காணிக்கைகளோ கொடுத்து ஆராதனைக்கு வந்து ஆராதனையில் இருந்து கொண்டீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய படியில முதல் படி தாண்டிட்டீங்க. அல்லேலூயா. இப்படியாக சில படிகளை தாண்டும் போது அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நான் சொல்றேன், இப்படியாக தாண்டணும். இதெல்லாம் தாண்டி முடிச்சுட்டேன்ப்பா, ஐ எம் பாஸ். நான் பண்ணிட்டேன், 12th பாஸ் பண்ணிட்டேன். இப்போ பதில் சொல்லு. என்ன இப்போ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இப்போ என் மனமும்
சாமுவலுக்கும் மகளுக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. என்ன சொல்கிறேன்? எப்படி கேட்கலாம்? நம்மளே போயிட்டு நம்ம போய் வாத்தியார்கிட்ட போய் நம்ம பார்த்தா கேட்க முடியுமா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருந்து சபைக்கு வந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தசமாவும் காணிக்கையை கொடுத்து கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்கள் முடிஞ்ச முடியுமா? எல்லாரும் கண்கள் முடியும். எல்லாரும் கண்கள் முடிஞ்சு போவோம். எல்லாரும் ஒரு 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 நிமிடம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 12:20 ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்னும் ஒரு வார்த்தை. எல்லாரும் கண்கள் மூடி உங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் மேலே கற்பிடிப்பாங்க. மனசாட்சி உட்காரம் தேவனை கண்ணோக்கி பாருங்க. இன்னும் 2 நிமிடம் கர்த்தரை கண்ணோக்கி பாருங்கள். உங்களுடைய பாவங்கள் ஏதாவது இருக்குமானால் இந்த வேளையில தேவனே இதை நான் நம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வேளையில எனக்கு எதிராக இந்த பிரச்சனைகள் கர்த்தர் கொண்டு வருகிறார். சாத்தானின் எல்லா பிடியும் நீக்கி ஆண்டவரே நீர் இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே, நான் வியாதியில் இருக்கிறேன், என் முட்டிகள் கைகள் வலிக்கின்றது கர்த்தாவே. நெடுநாள் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த வேலையிலே அந்த பிரச்சனையை விட்டு நீக்கும்படியாக உங்கள் மனதுக்குள்ளே சொல்லுங்கள். மனதுக்குள்ளே கர்த்தாவே, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற மகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட எனக்கு அனுதினமும் போராட்டம் கர்த்தாவே. அந்த போராட்டங்களில் இருந்து என்னை விடுதலை காணும் கர்த்தாவே. உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் கர்த்தரை பார்த்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவிலே உருவாகிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார். கர்த்தர் உங்களுடைய மனக்குமரல்களை கேட்கின்றார். நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன். உங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும் கர்த்தர் சொல்கிறார். ஓ ஜீசஸ், ஓ ஷாபாரா, ஓ பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஷாபாரா, தேவரே இந்த மத்தியிலே எங்களோட அசைபாடுகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஓ கண்டபெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறீரே. ஓ தேவனே நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை தந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே மழாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஐயா, காத்துக்கொள்ளுங்க ஐயா. வந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுடைய கரத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை பலப்படுத்துங்க ஐயா, குடும்பத்தை பலப்படுத்துங்க ஐயா, ஒற்றுமையை கட்டளையிடுங்க ஐயா. ஆண்டவரை வியாதிகள் ஒன்றும் அணுகாதபடி ஆண்டவரை அந்த தூதரை விட்டு காவல் காக்கிறவராக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசிப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், நல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், நல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், நித்திய ஆராய்ப்பார். கர்த்தரே
அந்த தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவ தேவன். ஹalleluya, ஹalleluya.